ஒரு நண்பனை நம்ம விட்டுடலாங்க, அதுவும் சாதாரணமான நண்பன் கிடையாது. 60 வருஷமாக உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு நண்பனை நீங்கள் விடுறதை விட அந்த நண்பன் நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் எப்படி இருக்கும்? அந்த நிலைமை தான் இப்போ திமுகவுக்கு இருக்குது. IUML, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், திமுக என்ன சொன்னாலும் சரி அதை தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த கட்சி இன்றைக்கி திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் விலகுகிறோம், திமுக ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க, அதுவும் குறிப்பாக ஒரு சோஃபா வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேத்தோ முந்தானத்தோ திருமாவளவன் அவர்கள் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தார். இன்னைக்கு IUML ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. சோஃபா மாடல், எஸ் இது சோஃபா மாடல் தான் அப்படின்னு சொல்லி வன்னியரசு அவர்கள் அவருடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்கார். அது இல்லாமல் தூய்மை பணியாளர்களை ஏதோ தனியாருக்கு தாரை வார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வந்துட்டு இருக்கே தாவேகா கட்சி, அந்த செய்தியும் இதுக்குள்ளே இருக்குது. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். தாய்நாட்டில் என்ன நடந்துட்டுருக்கு, நம்ம ஊரில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் தெரிந்து கொள்வதற்கு NRI ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. பட் உண்மையாக சில விஷயங்களை நான் கேட்கட்டுமா? NRI மனசில் இருக்கக்கூடிய ஃபியர் என்ன தெரியுமா? நாம் எவ்வளோ நாளைக்கு இங்கேயே வேலை பார்க்க முடியும்? நம்ம தாய்நாட்டுக்கு வந்து இல்லை நம்ம ஊருக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய பணத்தை வச்சு, நம்ம சேவிங்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படியே வந்தாலும் நம்ம அதில் சக்ஸஸ் ஆகுமா இப்படின்னு சொல்லி பல கேள்விகள் NRI மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஈவன் குழந்தைகளுடைய படிப்பு, கல்யாணம், இது எல்லாமே அவங்களுடைய எண்ண ஓட்டமாகவும் தூக்கத்திலும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ரூபா பணம் நம்ம ஹோம் டவுனுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறதுனாலும் அங்கே பணத்தினுடைய வேல்யூ டெப்ரிசியேட் ஆக ஆக நம்முடைய சேவிங்ஸினுடைய ஒரு பகுதி கரைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது ஹை வேல்யூ கரன்சிஸில் இருக்கணும், அதே மாதிரி அதுக்கான ப்ராஃபிட்டும் அந்த கரன்சியில் வந்து கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும்போது டெப்ரிசியேட் ஆகக்கூடிய ரூபா அந்த வேல்யூலேருந்து நம்மளுடைய சேவிங்ஸை பாதுகாக்க முடியும். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்கு. கிஃப்ட் சிட்டி வழியாக NRI ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபினுடைய வேர்ல்ட் இக்விட்டி ஃபண்ட் NFOல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இதுக்கான மேலும் விவரங்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியாக உங்களால் கேதர் பண்ண முடியும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதும் டாலரில் தான், அந்த ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கிறதும் டாலரில் தான். ஸோ இந்த இடத்துல இந்த ரூபா வேல்யூனுடைய டிப்ரிசியேஷன் அப்படிங்கிறது இதில் அஃபெக்ட் ஆகாது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன் அப்படிங்கிறது இதில் பாதிப்பை ஏற்படுத்தாது. $10 இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் 120 மடங்கு மந்த்லி பேமெண்ட்ல 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அலோகேஷன் சார்ஜா இருக்கட்டும், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜா இருக்கட்டும், இது எதுவுமே இதில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நம்ம தாய்நாட்டுக்கே நம்முடைய சேவிங்ஸை முழுவதும் அனுப்பக்கூடாதான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அனுப்புங்க, ஆனால் அதில் ஒரு போர்ஷன் நான் சொன்ன மாதிரி டைவர்சிஃபிகேஷனுக்காக இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தினங்கள் மட்டும்தான் இருக்கு இந்த NFOல உங்களால் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த தினம். எங்கள் முஸ்லீம் லீக் ஆஃபீஸுக்கு இதுவரை எந்த முதலமைச்சரும் வந்தது கிடையாது. இதை சொன்னது யார் தெரியுமா? IUML கட்சியினுடைய தலைவர். ஏங்க 60 வருஷமாக ஒரு நண்பன் சொல்லிட்டு இருக்கீங்க, உற்ற தோழன், சிறுபான்மையினுடைய காவலன் நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவர், ஒரு முதலமைச்சர் எங்கள் ஆஃபீஸுக்கு இது வரைக்கும் 60 வருஷமாக வந்ததே கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்படின்னா எந்த மாதிரியான ஆட்சியை கொடுத்துருக்கீங்க என்பதை திமுகவை பார்த்து இன்றைக்கி IUML கேட்குறாங்க. விஜய் வருவதாக சொன்னபோது நாங்கள் வேண்டாங்க, இது ரொம்ப குறுகலான தெரு என்றும், இந்த வழி வராதிங்க, நீங்கள் வந்தாலே ரொம்ப பெரிய அளவில் கூட்டம் கூடிரும், இது குறுகலான தெரு அப்படின்னு சொன்ன உடனே, ஆனால் வந்தால்தான் நல்லா இருக்கும் என்று அவர் வந்துவிட்டார். அதற்காக இரவோடு இரவாக எங்கள் அலுவலகத்தை அலங்கரித்தோம். வரப்போகிறார் முதலமைச்சர், வரப்போகிறார் வீட்டுக்கு. உங்கள் வீட்டுக்கு நாளைக்கு யாராவது விருந்தினர் வராங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது வரைக்கும் குப்பையும் கூலமாக இருக்கக்கூடிய நம்முடைய வீடு அப்படியே எல்லாத்தையும் தூசி தொடு எல்லாம் தட்டி விட்டு நல்ல பெட் விரிப்பெல்லாம் விரித்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அதே மாதிரி தான் அவங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய அலுவலகத்தை அலங்கரித்திருக்கிறார்கள். சோஃபாவை வாடகைக்கு எடுத்திருக்காங்க. இப்போ 4 பேர் வருவாங்க, உட்காரணும், நம்ம ஆஃபீஸில் சோஃபா வேறு இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே அந்த வாடகை சோஃபாவை கொண்டு போயிட்டாங்களாம். யார்கிட்ட வந்து வாடகைக்கு எடுத்தோமோ அவங்க வாடகை கொண்டு போயிட்டாங்களாம். அதை சோஃபா மாடல்னு சொல்லி, அதுவும் சோஃபா வாங்கிக்கிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி அரசியல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி கொச்சையான வார்த்தையில் திமுக பேசுவது சரியில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக திருமாவளவன் அவர்கள் கொடுத்த சோஃபா விளக்கம் என்ன தெரியுமா? எஸ், சோஃபா வாங்கினோங்க, அது ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே கொடுத்த ஆர்டர், என்ன நேரம்னு தெரியல, கரெக்டாக விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த சோஃபாவை டெலிவரி பண்ணுறாங்க. அந்த சோஃபா அங்கே தாங்க இருக்குது, எங்கள் ஆஃபீஸில் தான் இருக்குது, வேணா வந்து கிழிச்சலாம் பாருங்கள் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். இது ஒரு கீழ்த்தனமான அரசியல் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் அதை விமர்சிக்கிறார். பட்
இப்போதைக்கு நீங்கள் சோஃபா மாடல் அப்படின்னா இது ஜனநாயக சோஃபா அப்படின்னு சொல்லி, இல்லை இது வெற்றி சோஃபா அப்படின்னு சொல்லிலாம் இப்போ தாவேக்காரங்க அந்த சோஃபா மாடலுக்கும் பெரிய அளவில் என்ன கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிப்பா, இதெல்லாம் சொன்ன IUML ஏன் இப்போ திமுக கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும்? அதற்கு அவங்க கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? எல்லா பக்கமும் விசில் ஊதப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. 60 ஆண்டு காலத்துக்கு மேலாக திமுக கூட்டணியில் பயணித்தோம். தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வரவில்லை. எல்லா பக்கமும் விசில் ஊதப்பட்டு தாவேகா வெற்றி பெற்றது. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடும் என்பதால் அந்த முடிவை எடுத்தோம். எந்த நிபந்தனையும் இன்றி தாவேகாக்கு ஆதரவு கொடுத்தோம். நாங்கள் கேட்காத போதும் அமைச்சரவையில் பங்கேற்க தாவேகா அழைத்தது. இறுதியில் தாவேகாருக்கு ஆதரவு என முடிவெடுத்தோம். கூட்டணியிலிருந்து விலகிய IUML தலைவர் காதர் மொஹிதீன் அவர்கள் விளக்கம். இந்த விளக்கம் போதுமா, இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியாக திமுக விட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. வைகோ அவர்கள், துரை வைகோ அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் கண்டிப்பாக தாவேகா நல்லது செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதமான பார்வை தாவேகா பக்கம் வந்துவிடுமோ, ஒருவேளை அவங்களுடைய ஆட்களை திமுகவிலிருந்து எப்போ ராஜினாமா பண்ணுங்க, வாங்க நம்ம சின்னத்திலேயோ இல்லாட்டி விசில் சின்னத்திலேயோ வந்து இடைத்தேர்தலில் போட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிசயம் நடந்தாலும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நேராக நம்ம பார்வை எல்லாமே மதுரை பக்கம் திரும்புது. ஏன் மதுரை பக்கம் திருப்புறீங்க அப்படின்னு கேட்டால், சார் ஸ்மார்ட் சிட்டின்னு சொன்னாங்க சார், குப்பையும் குளமாக இருக்குது சார், மதுரைக்கு வரக்கூடிய பக்தர்கள், மீனாட்சி அம்மனை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் மூக்கு அப்படி மூடிக்கிட்டு வராங்க சார் அப்படிங்கிற அந்த நிகழ்வை நேற்றும் நான் மதுரைக்கு போயிருந்தப்போ பார்த்தேன். இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இதை நான் மட்டும் சொல்லலை, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் செல்லும் பாதையில் துர்நாற்றம், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஊழல் என தாவேகா MLA பதருதீன் என்கிற VMS முஸ்தபா குற்றம் சாட்டியுள்ளார். இது குற்றம் மட்டும் கிடையாது, இது உண்மையும் கூட. மதுரை இப்போ உங்கள் கையில் தானே இருக்குது. முஸ்தபா அவர்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? சீக்கிரமாக அதை நல்வழிப்படுத்துங்க. மதுரை சிட்டி முழுவதுமாகவே ரொம்ப அழுக்காக, ரொம்ப டர்ட்டியாக, ரொம்ப நாற்றம் நிறைந்த ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை எந்த அளவுக்கு சீக்கிரம் சரிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு பொக்கிஷமான நகரத்தை நம்மால் மீட்டெடுக்க முடியும். தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லி பெயர் போன மதுரை இன்னைக்கு துர்நாற்ற நகரமாக மாறி இருப்பதற்கான அந்த அவல நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அதை சரிப்படுத்துவீங்களா இல்லையா? அதுதான் எங்களுடைய கேள்வி. அடுத்ததா, ஆட்டம் ஆடலாங்க, ஆனால் ஓவர் ஆட்டம்லாம் ஆடக்கூடாது. தாவேகாவினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு நம்ம கேட்டுக்கொள்வது, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், அந்த ஸ்கூலில் போய் தாவேகாவினுடைய நிர்வாகிகள் நேரடியாக விஜய் அவர்களுடைய, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை அந்த வகுப்பறையில் மாற்ற வேண்டும், அப்படியே நீங்கள் மாட்டியிருக்கணும், அது மாட்டினா தான் சரி அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் முன்னாடி பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் ஓவரா இல்லை? இல்லை ரொம்ப ஓவரா இல்லை? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிச்சிட்டு நிற்பானான்னு சொல்லுவாங்களாம், அந்த மாதிரி இருக்குது. இது ஓகே தான், மக்கள் உங்களுக்கு நீங்கள் நல்லது செய்வீங்கன்னு சொல்லி உங்களுடைய கட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள், என்ன வேணாலும் செய்யலாம். தாவேகா நிர்வாகின்னு சொல்லிக்கிட்டு ஸ்கூலுக்குள்ளே வந்து இன்னொருத்தர் பார்த்தா தாவேகாவினுடைய முக்கியமான ஒரு ஆள் ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து கேக்கெல்லாம் வெட்டி அங்கே வீடியோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து, ஏன் இந்த பொழப்பு? நல்லா தானே போயிட்டுருக்கெல்லாம். இல்லை, நீங்கள் அந்த விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை வகுப்பறையில் மாற்ற வேண்டும், அப்படி மாற்றினா தான் விஜய் அவர்களுக்கு அங்கே பேரும் பெருமையும் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா என்ன? அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி மட்டமான வேலையில் தாவேகா ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க திமுக அதிமுக. ஏன்னா அதிமுக கரைஞ்சிக்கிட்டே இருக்குது, திமுக கூட்டணி இல்லாமல் போயிருச்சு. அடுத்ததாக உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதிமுக திமுக ஒன்றாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டது. ஆனால் அது அச்சம்லாம் கிடையாது. இது அதிமுக என்ன தீண்டத்தகாத கட்சியாங்க? எத்தனையோ கட்சிகள் அதிமுக விட்டு போயிருக்காங்க, திமுக விட்டு போயிருக்காங்க, நாங்களாம் ஆட்சி அமைச்சு தான் இருக்கோம். எங்களுக்கு அதிமுகவுக்கு அவ்வளோ வாய் தகராறுலாம் கிடையாது, வாய்க்கால் தகராறும் கிடையாது, அதிமுக தீண்டத்தகாத கட்சியும் கிடையாது, கூட்டணி வைக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு RS பாரதி அவர்கள். ஐயா நீங்களா? திமுகவினுடைய தலைவராகிய RS பாரதி அவர்கள் அதிமுக எங்களுடன் இணைந்தால் என்ன தப்பு, என்ன தப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. யாராவது இனிமேல் பேசுவீங்க? பேசாதீங்க ஐயா, நல்லது இல்லையா? அடுத்ததாங்க, ஒரு மெகாவாட் கரண்ட் உற்பத்தி பண்ணி கொடுத்தா அதுக்கு 25 லட்சம் ரூபாய் நம்ம என்ன செஞ்சு கொடுக்கணுமா? லஞ்சம் கொடுக்கணுமா? இப்போ ஆதவர்ஜனா உட்பட நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா CTR நிர்மல்குமார் அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு பார்த்து திடுதிப்புனி கரூர், சென்னை, என்னையா கரூர் போலீஸ்லாம் சென்னை வந்திருக்காங்க, சென்னை போலீஸ்லாம் கரூர் போகிறாங்க, என்னையா விவரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவருடைய தம்பி அசோக்னு ஒருத்தர் இருக்கார்ல, அசோக் இந்த நாள் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் ஒரு சவால் கொடுப்பாரு பாருங்க, அதே அசோக்கு தான். அந்த பேர் தான் வச்சுக்கோங்களேன். அந்த அசோக் அப்படிங்கிறவரை தேடி போலீஸ் வருது. வந்த உடனே செந்தில் பாலாஜி அவர்களுடைய கார் மட்டும் நிற்கிது, ஆளக்காங்கல. என்னையா கோஸ்ட் ஆயிட்டாப்ல அப்படின்னு பார்த்தா யாரை தேடி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்கன்னு தெரியல.
ஆமாம், இதே அசோக் நல்லபடியாக இந்த எலெக்ஷன் டியூட்டிலாம் வேலை பார்த்தாரு, திமுகவுக்கு ஓடி ஓடி உழைச்சாருன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி போலீஸ் தேடிட்டு வருது, ஆளக்காங்கலன்னு சொல்கிறாங்க. அசோக் தங்கியிருந்த வீட்டுக்கெலாம் போயிருக்காங்களாம். அங்கே வீட்டு ஓனர் சொல்லிட்டாங்க, இல்லைங்க அவர் காலி பண்ணி போயிட்டாருங்க, அவர் எங்கே போயிருக்காலாம் தெரியாதுங்க அப்படின்ட்டாங்களாம். சார் போலீஸ் சீக்கிரம் சார், ஏதாவது சட்டுப்புட்டுன்னு நடந்தால் தானே மக்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருப்பாங்க. தப்பு செஞ்ச எவனும் தப்பிக்கக்கூடாது, உப்பு தின்னவையெல்லாம் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா சினிமா டைலாக் மட்டும்தானா? பிளாஸ்ட் ஆக வேண்டாம், அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டாம், ஒரு ஆட்டம் காண்பிக்க வேண்டாம், ஆட்டம் இல்லை உண்மை வெளியில் கொண்டு வர வேண்டாம், செய்யணுமா இல்லையா? செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. அப்போ இந்த மெகாவாட் பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் ரூபாய் ஆதவர்ஜுனா சொல்கிறார். ஏன் எவனும் 25 லட்ச ரூபா கொடுக்க வேண்டாங்க, இந்த மாதிரி லஞ்சம் அப்படிங்கிறதுலாம் வேணாம். அதே மாதிரி சீக்கிரமாக நாங்கள் வெள்ளை அறிக்கை, இப்போது நம்ம நிதி பற்றாக்குறை நிதி அமைச்சகம் அவங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க, மின்சாரத்துறையும் அதே மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எல்லாமே டூப்ளிகேட் வாங்கி போட்டிருக்காங்க. டூப்ளிகேட்டு ஒன்று 1000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியன்னு 100 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்காங்க. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத வேலையை செஞ்சு வச்சுருக்காங்க. முக்கியமான நபர்களை வேலைக்கே எடுக்கலையாம். 1000 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 500 பேரை வச்சுக்கிட்டு அவங்கள அதை செய் இதை செய்யன்னு சொல்லிட்டு அடிமாட்டு வேலையாக வேலை செய்ய வச்சுருக்காங்க. இன்னும் முக்கியமாக மின்சாரம், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இது மாதிரி ஏகப்பட்ட இடத்துல பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. இந்த பார்ட்டி ஃபண்ட் வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தனும் அங்கே கமிஷன் அடிச்சிருக்கான். இது எல்லாத்தையுமே நாங்கள் வெளியில் கொண்டு வரோம். நிலக்கரி ஊழல் அப்படிங்கிறது பெருசாக மாறிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நாங்கள் வெளியில் கொண்டு வந்த மக்கள் முன்னாடி நாங்கள் ஒரு பெரிய வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு லெவல் சார். டைரக்ட் சேலஞ்ச் கீர்த்தனா அவர்கள் கொடுத்தாங்க. டைரக்ட் சேலஞ்ச் டிஆர்பி ராஜாவுக்கு. என்னது, ஏதோ எங்களால் தான் ஆந்திராவுக்கு ஒன்று போயிடுச்சு, எங்களால் தான் ஆந்திராவுக்கு இன்னொரு நிறுவனம் போயிடுச்சுன்னு சொன்னாங்களே, சட்டமன்றத்தில் நாளைக்கு எவனாவது வந்து கேட்கட்டும். அதுக்கான பதில் எந்த நேரத்தில் எந்த தருணத்தில் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு இந்த முதலீடு போனது அப்படிங்கிறத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா இடத்துலையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக உண்மையாக திமுக காரனுக்கு ஏதோ ஒரு அச்சம் இருக்குல்ல, என்ன அச்சம்? ஐயோ நம்முடைய முதலீடு எல்லாமே ஆந்திராவுக்கு போகுதே, இங்கே இருக்கக்கூடிய ரீல்ஸ் அமைச்சர்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்களா? மேயர் பிரியா அவர்கள் கூட சொன்னாங்களே, ஐயோ அவங்க சரியில்லைங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போது நேராக சட்டமன்றத்தில் அந்த கேள்வியை கேட்கட்டும். அதற்கான பதிலை நான் சொல்லும்போது இந்த உலகம் முழுவதும் அந்த பதில் என்ன மாதிரியான எதிர்வினையை திமுகக்கு உருவாக்கும் அப்படிங்கிறத கீர்த்தனா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய இந்த பேட்டிக்கும் பிறகு திமுக காரங்க கணக்கு கேட்பாங்க, கேட்கட்டுமே. உண்மையிலே நம்மளை என்ன சொன்னாங்க, தாவேகா வந்ததுனால ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, சட்டமன்றத்தில் அதை பற்றி கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? கேட்பாங்கன்னு தானே நினைக்கிறீங்க? நானும் அப்படி தாங்க நினைக்கிறேன். திமுக கேட்க வேண்டும், தாவேகா அதற்கான பதிலை சொல்ல வேண்டும். கடைசியாக தூய்மை பணியாளர்கள் தனியாருடன் சேர்ந்து தூய்மை திட்டத்தை, சார் இந்த ராம்கி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி ஏதாவதுமா? இல்லை இதுக்காக தானே சார் அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு தாவேகாவினர் எல்லாருமே பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. நார்மலாக மக்கள் எல்லாருமே அதற்கான ஆதரவை கொடுத்தார்கள். நீங்களும் இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு பதிலாக தனியார் மயம் அப்படின்னு சொல்லி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் பிபிபி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டுருக்கு. அதை என்ஹான்ஸ் பண்ண போகிறீங்களா இல்லை டோட்டலாகவே அதை ப்ரைவேட் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்தாக வேண்டும். ஏன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாமே ப்ரைவேட்டாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய செய்தி ஊடகங்கள் வழியாக செய்தியை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் குழப்ப நிலையில் இருக்காங்க. அதற்கான விளக்கத்தை தாவேகா கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். ஸோ ஓவராலாக இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய சில இன்ஸ்டன்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய இன்ஸ்டன்ஸ் பார்ப்பதற்கு அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி என்ஆர்ஐ யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம பணம் டாலர்லேயே இன்வெஸ்ட் பண்ணி டாலர்லேயே ப்ராஃபிட் கிடைக்கணும், அதுவும் நம்ம தாய்நாட்டிலே கிடைக்கணும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். சில தினங்கள் மட்டும்தான் இருக்குது, வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.